அல் எஹசான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் கூட்டு குர்பானி. உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமா? 1600 ரூபாயில் உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கு வழங்கப்படும். குறைந்த விலையில் கூட்டு குர்பானி நிறைவேற்றி தரப்படும். అల్లాహ్ உங்களுடைய இறை அச்சத்தை இந்த குர்பானியின் மூலம் ஏற்றுக்கொள்வானாக. மேலும் వివరங்களுக்கு 74 18 108 108. హజ్ యాత్రకు పోయే ప్రతి ఒక్కరికి 1 లక్ష రూపాయలు ప్రభుత్వం ఇస్తాం. దానికి ఏర్పాట్లు చేస్తాం. நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி அமைத்து விட்டது. இந்தியாவில் 3வது முறையும் மோடி பிரதமராகிவிட்டார். பிஜேபி கூட்டணி அமைக்காமல் தனித்து தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் படுதோல்வியை சந்தித்திருக்கும். ஆனால் கூட்டணியின் காரணமாக வெற்றி பெற்று விட்டது. பாஜக கூட்டணியில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுபவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தை சார்ந்த தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆவார். அவர் ஆந்திர பிரதேசத்தில் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இன்றும் இருந்து வருகிறார். மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களிடம் இருந்து சொத்துக்களை பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துவிடும் என்பதாக எல்லாம் பயன்படுத்தினார். அவர்களுக்கு அதிக இடஒதுக்கீடு கொடுத்துவிடும் என்பதாகவும் பயன்படுத்தினார். ஆனால் அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பேசிய விஷயம் இப்போது வைரலாகி வருகிறது. முஸ்லிம்களுக்கு ஆந்திராவில் 4% இடஒதுக்கீடு கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றார் இவர். இன்னும் ஹஜ் செல்வதற்காக முஸ்லிம்களுக்கு ஒரு நபர்களுக்கு 1 லட்சம் நிதி உதவி செய்வதாக வாக்களித்திருக்கின்றார். ஆக மொத்தத்தில் பாஜக முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் வேறு வழி இல்லாமல் பிஜேபியுடன் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் தன்னை வெற்றி பெற செய்த முஸ்லிம்களுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்தான் சந்திரபாபு நாயுடு. ஆக மொத்தத்தில் அந்த பக்கமும் பேச முடியாமல் இந்த பக்கமும் பேச முடியாமல் நடுவில் நின்று கொண்டு திணறி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இடையில் நடக்கப் போகிறது என்பது நன்றாகவே தெரிகிறது. அல்லாஹ்வே நன்கறிபவன்.